இதுதான் நம்ம குருவிக்குமார் வாழ்க்கையில் பெரிய ஆசை ஒன்று தான். ஒரு நாள் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடணும். சாம்பார், ரசம், வடை, பாயசம்னு ஒரு பிடி பிடிக்கணும்னு தவம் இருக்கார் நம்ம ஆள். ஆனால் பாவம், தினமும் ஒரு 4 அரிசி தான் கிடைக்குது. விதியை மதியால் வெல்ல முடியுமா? இன்னைக்கு எப்படியாவது அந்த ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டே தீரணும். பார்க்கலாமா குமார் என்ன பண்ணுறாருன்னு? நம்ம குருவி குமாருக்கு ரொம்ப பசி. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடுறான். காலையில இருந்து ஒரு அரிசி கூட கிடைக்கல. ஆனா நம்ம குருவி ஹோப் மட்டும் விடல. தப்பிச்சிட்டான். ஆனா பசி இன்னும் போகலையே. அடுத்தது என்ன நடக்கும்? கிராமத்து டீ கடையில் இன்னைக்கு ஒரு பெரிய கலாட்டா நடக்க போகுது. எல்லாம் அந்த ஒரு பிஸ்கட்டுக்காக தான். அதோ பாருங்க அந்த பறவையை. ஒரு பிஸ்கட்காக இப்படியா ஓடணும்? ஆனால் பிஸ்கட் கிடைச்சா அதுதான் ஹெவன். கிராமத்து டீ கடையில் இன்னைக்கு ஒரு பெரிய கலாட்டா நடக்க போகுது. எல்லாம் அந்த ஒரு பிஸ்கட்டுக்காக தான். அதோ பாருங்க அந்த பறவையை. ஒரு பிஸ்கட்காக இப்படியா ஓடணும்? ஆனால் பிஸ்கட் கிடைச்சா அதுதான் ஹெவன். இயற்கை எவ்வளவு அழகானது இல்லையா? நம்மை சுற்றியுள்ள பறவைகள் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் திடீர்னு வானம் மாறுகிற ஒரு பெரிய மழை வரப்போகிறது. மழை பெய்ய தொடங்கும் போது நாம் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடுகிறோம். மழை வந்தா மனிதர்கள் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா பறவைகள் எங்கே போகும்? இயற்கையையும் அதன் உயிரினங்களையும் பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. நிஜமான நட்பு வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு நண்பன் இருந்தால் எல்லாமே மாறும். வாழ்க்கையில நண்பன் கிடைச்சா கஷ்டம் கூட கொஞ்சம் லைட் ஆகிடும். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிராமத்துல ஒரு பெரிய மாம்பழ மிஷன் நடக்க போகுது. அதோ பாருங்க அந்த மாமரம். இந்த 2 பறவைகளும் அந்த தங்கமான மாம்பழத்தை எப்படியாவது திருடணும்னு பிளான் பண்றாங்க. இதுதான் இலக்கு. ஆனா இது அவ்வளவு லேசு கிடையாது. மிஷன் ஆரம்பம். மெதுவா, கவனமா, யாருக்கும் தெரியாம. கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம். ஆனா ஏதோ தப்பா நடக்குது. மாம்பழம் திருடுற மிஷன். ஆனா கிராவிட்டிக்கு முன்னாடி யாராலும் ஜெயிக்க முடியாது. சிரிப்பு சத்தம் ஊரையே கூட்டுது. அடுத்த முறை நல்லா பிளான் பண்ணுங்கப்பா. நாளைக்கு இன்னொரு கதையில பார்ப்போம்.